படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இப்பதான் கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றான். அப்ப அவனுக்கு எல்லாரோட மண்டையிலயும் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுது. அதை போய் ஹீரோ கேட்டா எல்லாரும் சண்டைக்கு வராங்க. அவனும் ஒரு ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு 1 நிமிஷம் டைம் காட்டுது. அப்பதான் அந்த 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு பஸ் வந்து அவனை இடிச்சு இறந்தே போறான். இப்பதான் ஹீரோக்கு இன்னும் பயமாகுது. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் வேக வேகமா போய் பாக்குறான். இப்படியே ஒவ்வொருத்தவங்களா டைம் கம்மியா இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து முடிவு பண்றான். ஆனா அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போனா அவங்க ஹீரோவை பைத்தியக்காரன் நினைச்சு ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோ பேச்சை கேட்காததுனாலே இங்க பாதி பேர் இறந்து போறாங்க. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது நீ யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு அரசியல்வாதியை பார்க்கறான். அவருமே 7 நாள்ல செத்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இவனோட வீட்லயும் நிறைய பண தேவைகள் இருக்கு. அதனால அந்த அரசியல்வாதியை தேடி இவன் வந்து போறான். அவர்கிட்ட என்னென்னமோ பேசி 7 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வரான். இப்போ இவன் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவனுக்கும் பணம் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அதனால இவன் வாழ்க்கையே செட்டில் ஆயிடுது.